இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு கோர்ட் சீனை தான் காமிக்கிறாங்க. அங்கே ஷென் வந்து கோர்ட்டில் வந்துட்டு வாதாடிட்டு இருக்கா. அவன் இப்போ வரைக்குமே வந்து எந்த ஒரு கேஸையுமே வந்து தோத்ததே கிடையாது போல். அங்கே நம்ம ஹீரோயின் லூசி அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இது என்னோட ஹஸ்பண்ட், இப்போ வரைக்குமே எந்த ஒரு கேஸையுமே அவன் லாஸ் ஆனதே கிடையாது. இவனை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ அவனோட ஜூனியரை எதிர்த்து அவன் வந்து இப்போ வாதாடிட்டு இருக்கான். இதுலேயுமே கண்டிப்பாக அவன் தான் வந்து வின் பண்ணுவான். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே செய்யுமே ஜட்ஜிட்டு அங்கே வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த சூசிக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புங்களான்னு சொல்லி அங்கே ஜட்ஜ் கேட்டதுமே சூசி அங்கே நாம ஷேன் பக்கத்தில் வந்து ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்னோட கேரியரே வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஏன்னா இப்போ வரைக்கும் எந்த ஒரு கேஸுமே நான் வந்து ஜெயிச்சதே கிடையாது, டோட்டலாக எல்லாமே என் கையை விட்டு போயிரும்னு அவன் சொன்னதும் அப்போ அங்கே அவனுமே வந்துட்டு எதுவும் பேசாமல் இருக்கான். அவன் ஒய்ஃபை வந்து திரும்பி பார்த்துட்டு அவனால் எதுவும் பண்ண முடியலை. அப்போ அங்கே அந்த சூசி ஜட்ஜிட்ட இந்த எவிடன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபேக்காக இருக்குது, திரும்ப நீங்கள் இதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்றத சொன்னதுமே இப்போ நீங்கள் என்ன இதை பற்றி சொல்கிறீங்கன்னு சொன்னதுமே ஆமாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே ஜட்ஜுமே அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னதும் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னதும் அப்போ நீங்கள் வந்து இப்போ பண்ண மிஸ்டேக்குக்கு 20 மில்லியன் நீங்கள் பே பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வின் பண்ணதை அறிவிச்சிடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே இப்போ வரைக்குமே இவன் வந்து கேஸை வந்து லாஸ் ஆனதே கிடையாது, இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடுது. அப்போ அங்கே அவள் யாருக்காக வாதாடினாலும் வேங்கன்ற பர்சன் ரொம்பவே இங்கே ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டு கிளாப் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்கும் நீ இப்படி பண்ணது கிடையாது, எதுக்காக இப்படி ஃபேக்காக வந்துட்டு பொய் சொன்ன அப்படின்ற செட்டு இங்கே கேட்கும்போது அவள் என்னோட ஜூனியர், எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா, அவள் கேரியரே ஸ்பாயில் ஆயிரும், ஸோ அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணேன், ப்ளீஸ் நீ வந்துட்டு பெருசாக எதுவுமே யோசிக்காதப்பா, எனக்காக இந்த கம்பெனியில் இப்போ வந்து என்ன 20 மில்லியன் தானே லாஸ் ஆகிருக்கு, நம்ம எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். கம்பெனிக்கு வந்து 20 மில்லியன் லாஸ் ஆகிருக்கு போல், ஹீரோயின் தான் இதை வந்து பே பண்ணி ஆகணும். அப்போ அந்த சூசி வந்து என்னாச்சு அப்படின்ற செட்டுங்க கேட்கும்போது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே பார்த்து அவன் வந்து ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கா. என்ன உன் கம்பெனிக்கு 20 மில்லியன் லாஸ் ஆயிடுச்சான்னு செட்டுங்க கேட்கும்போது அதெல்லாமே கேட்டுட்டு நீ இப்படிலாம் அவட்ட பேசாதன்னு சொன்னதுமே எனக்கு என்ன லாஸ் ஆச்சு, நானும் இந்த கேஸை வாதானே, நான் வந்து ஏன் இந்த காசை கொடுக்க போகிறேன், நீயும் அவனுமே சேர்ந்து காசை கட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. ஸோ இவன் பின்னாடியே கெஞ்சிட்டு எங்கே ஓடிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் காருக்குள்ளே கூட ஏற்றலை, கண்டுக்காம அங்கேருந்து போனதுமே அப்போ அங்கே அவள் என்னாச்சு என்னாலதான் இவ்வளோ பிரச்சனையான்னு சொல்லிட்டு பெரிய நல்லவ மாதிரி ட்ராமா பண்ணுறா. அவள் என்னோட ஒய்ஃப் தான், நான் வீட்டுக்கு போய் அவளை வந்து சரி பண்ணிக்கிறேன் பேசி, நீ வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பு அப்படின்றத அவன் சொல்கிறான். ரொம்பவே எங்கள் வீட்டில் சந்தோஷமாயிட்டு ஹீரோயினுக்காக அவன் ஃபுட் எல்லாமே இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவள் வந்ததுமே வா உனக்காக தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சாப்பிடு அப்படின்றத சொன்னதும் இல்லை எனக்கு வந்து ஃபுட்டெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு வயிறு நிறைஞ்சு போயிருக்குன்னு சொன்னதும் ப்ளீஸ் நீ இப்படிலாம் கோவப்படாதப்பா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, நீ வந்து அப்ராடு போயிருந்தப்பா அவள் தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணா, நான் அவளுக்கு கொஞ்சமாச்சும் ரீபே பண்ணணும்ல, அவள் கேரியரே ஸ்பாயில் ஆயிரும், அதனால தான் இப்படி பண்ணேன், அந்த 20 மில்லியன் காசை நீ வந்துட்டு பே பண்ண வேணாம், இதனால் நம்மளுக்கு கொஞ்சம் தானே லாஸ், நான் எப்படியாச்சும் சமாளிச்சுக்கிறேன், ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் வந்து உன்னை தவிர வேறு எந்த ஒரு பொண்ணுமே கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது, ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவளுமே அவன் பேச்சில் அங்கே மயங்கி போயிடுறா. சரி ஓகே எனக்கு பசிக்குது சாப்பாடு வையன்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க வந்து ஃபுட் எல்லாமே அங்கே வந்துட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கா. கண்டிப்பாக இவ்வளோ நல்லவனா என் ஹஸ்பண்ட் இருக்கப்ப நான் ஒரு சின்ன மிஸ்டேக்காக அவனை பிரியக்கூடாது, செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நெக்ஸ்ட் டே அவங்க ஆஃபீஸில் இருக்கும்போது சார் இப்படி சூசி உங்களை மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னதும் சூசியை பார்த்ததுமே அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஈட்டங்க வெல்கம் பண்ணுறான். அவளை பார்த்தா நான் ரொம்ப சோகமாக வந்து என்னை இப்படி கம்பெனிலேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்கப்பா அப்படின்ற சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் என்னோட குவாலிஃபிகேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னை இப்படிலாம் பண்ணிட்டாங்க, பட் நான் இப்போ என்ன பண்ண முடியும், நான் உங்கள் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ண முடியுமா ப்ளீஸ் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கேட்குறா. அதை கேட்டுட்டு அவனுமே கண்டிப்பாக நான் இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுறேன்னு சொன்னதும் ஹாப்பியாகிட்டாங்க ஹக் பண்ணிக்கிறான். அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்ப சூப்பராக வந்து அவனோட பர்த்டேக்காக கிராண்டாக எல்லாமே செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. இப்படி சார் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு லேடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுமே அது சூசி அதை பார்த்ததுமே அவளுக்கு செம டென்ஷனாகி போயிடுது. அந்த மீட்டிங்கில் வந்துட்டு பார்த்துச்சேக்கா பார்த்து அந்த சூசி போய் ரொம்ப ப்ரௌடாக அவளுக்கு தான் எல்லாமே தெரியுன்ற லெவலுக்கு அங்கே ஸ்பீச் கொடுத்துச்சேக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வீடியோ கால் வந்துடுறா, என்ன நீ பண்ணிச்சுக்க, என் பெர்மிஷன் இல்லாமல் யாரை நீ வந்துட்டு இங்கே போட்டிருக்க அப்படின்ற செட் இங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு நம்ம வந்து வீட்டில் வந்து இதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்றத அவன் சொல்லிட்டு அங்கே வந்து ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ என்ன வந்து நடந்துட்டுருக்கு, உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு இப்போ
அவளை பிடிக்கலன்னா நம்ம எப்படி வந்து போட முடியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவளுக்கு எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், வீட்டில் போய் நான் பேசிக்கிறேன். அவள் வந்து இங்கே உங்ககிட்ட வேணான்னு சொன்னாங்கன்னா இவள் உண்மையிலே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டான பொண்ணு, ரொம்பவே வந்துட்டு நல்லா எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுவா. நீங்கள் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி அங்கே வந்து அவகிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அந்த ஷேர் ஹோல்டர்ஸுமே அங்கே வந்து அப்படியே மைண்ட் வந்துட்டு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பிறகு பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப கூல் அங்கே வந்து சேர்ந்துடுறா. ஹீரோயினோட சேரில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு, ஓ உனக்கு அவ்வளோ தைரியம் வந்திருக்கா, பிரசிடென்ட்டோட சேரில் உட்கார லெவலுக்கு மரியாதை எந்திரிக்கிறியா இல்லை என்ன பண்ண அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அங்கே அதை ஷேன் என்ன பேசிட்டு இருக்க, நீ இப்படிலாம் பண்ணாத இங்கே வந்து அப்படின்ற சொன்னதும், திரும்ப நான் ரிப்பீட் பண்ணணுமான்னு சொன்னதும் அவள் பயந்து போய் எந்திரிச்சதுமே நம்ம ஹீரோயின் அங்கே உட்காந்துட்டு யாரை கேட்டு நீங்கள் வந்து அவளை இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னதும் ரொம்பவே பெருமை அவளை பற்றி பேசிட்டு இருக்கான். அவ்வளோ ஒரு குவாலிஃபிகேஷன், அவள் வந்து உண்மையிலே பர்ஃபெக்டாக இங்கே வந்து ஒர்க் பண்ணுவா, மேலே எனக்கு திறமையில நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், அப்படியா இவளோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே நிறைய வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கா. ஒன்றுக்குமே தகுதி இல்லாத குப்பை இவளை கூட்டிகிட்டு வந்து இந்த கம்பெனியில் பொசிஷனில் நீங்கள் வைப்பீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. சூசியை பார்த்தா இவ்வளோ பிரச்சனையாக இருந்தால் நான் வந்து இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதுமே நீ வெயிட் பண்ணு அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் மீறி போயிடுச்சுன்னா நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களேன்னு. அப்போ யாருக்கு வந்துட்டு இவங்க இங்கே இருக்கிறது ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே இவன் தான் ஆல்ரெடி அங்கே வந்து எல்லாத்தையுமே பேசி வச்சுருக்கானே, ஸோ அதனால் எல்லாருமே கை தூக்குனதுமே அப்படின்னா ஓகே, இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது, நான் இந்த கம்பெனிலேருந்து வெளியே இருக்கிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிருது. ஏன்னா 80% சேல்ஸ் அவர் தான் போல், அவர் தான் பெரிய ஷேர் ஹோல்டரே, அவை இல்லைன்னா நம்மளுக்கு பெரிய லாஸ் ஆயிருமேன்னு சொல்லிட்டு பேசினதும் அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்குமே இங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் சமாளிச்சிடலான்னு சொல்லும்போது தான் அந்த சூசி, நீங்கள் வந்து எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சேர்ந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பார்ட்னர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே பேமெண்ட் அங்கே கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஹஸ்பண்டை கேளுங்க, ஏன்ட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்றத சொல்லிடுறா. இனிமேல் சில விஷயங்களை கொடுத்து நீ இதை போய் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பும்போது அப்போ அங்கே ஷென் வந்துடுறான். நீ எதுக்காக வந்துட்டு ஒரு பொண்ணுக்காக இந்த மாதிரிலாம் வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்க, நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய லாஸ் ஆகும் தெரியலன்னு சொன்னதும், எந்த கம்பெனியை பற்றிப்பா நீ பேசிட்டு இருக்க, நீ வந்துட்டு ஒர்க்குக்கு இஷ்டத்துக்கு ஆளை வைப்பேன்னா அது உன்னோட கம்பெனி, நான் ஏன் வந்துட்டு அவங்களுக்கு பே பண்ணணும், எல்லாமே நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ இங்கேருந்து கிளம்பு என் வேலையை கெடுக்காதன்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட்மே வெளியே போ அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தா பார்த்தா டைவர்ஸ் அக்ரிமெண்ட் தான், இதை கொண்டு போய் அவன்கிட்ட நீ சைன் வாங்கிட்டு வான்னு சொன்னதுமே மேடம் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாதீங்க, எதுக்காக இவ்வளோ வந்து ஸ்பீடாக பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக அவர் சைன் பண்ண மாட்டாருன்னு சொன்னதுமே அந்த அவளுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், நீ கொண்டு போய் கூட நீ சைன் பண்ணி கொடுப்பான்னு சொல்லும்போது அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் இங்கே கொடுத்தா அந்த சூசி அவனை பார்க்க விடாமல் அங்கே பேசிட்டேவும் அங்கே சைன் 2 சைடுமே அங்கே வாங்கிடுறாங்க. ஸோ அதை கொண்டு வந்து அங்கே அசிஸ்டன்ட் கொடுத்ததுமே ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. அவள் இதை எதிர்பார்க்கல. அப்போ அங்கே அவர் இதை படிச்சே பார்க்கலன்னு சொன்னதும், படித்து பார்த்துருந்தாலுமே அவன் போட்டிருப்பான், நான் கண்டிப்பாக இதுக்கப்புறமே வந்துட்டு அவனை சும்மா விட மாட்டேன்னு அவள் சொல்கிறா. இதை டக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் உங்களோட ரெப்புடேஷனுமே கெட்டு போயிடாதான்னு சொன்னதுமே அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, எந்த லெவலுக்கு போகுதுன்னு பார்ப்போன்னு சொல்கிறா. அப்போ அங்கே உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்னைக்கு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு அவரோட பர்த்டேக்காகன்னு சொன்னதும், ஓ பொண்டாட்டி விட்டுட்டு அவளோட சேர்ந்து அங்கே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டி பண்ணுறானா, அவனுக்கு பண்ணுறேன் பாரு இன்னைக்கு அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ ஹீரோயின் அங்கே கிளம்பிட்டு இன்னைக்கு பாரு அவனுக்கு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இவளை பார்த்தாங்க எல்லாரும் முன்னாடி வச்சு அங்கே ரிங்கை வந்து கிஃப்டாக கொடுத்துட்ருக்கா. நீங்கள் இத்தனை நாளாக எனக்காக வந்து எவ்வளோ பண்ணியிருக்கீங்க உங்களுக்காகன்னு சொல்லிட்டு அவனை செடியூஸ் பண்ணிவிட்டு அங்கே அவன் கூட எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு பண்ணுறா. அப்போ அவன் இதெல்லாம் வேணாம் எனக்கு அப்படின்றத சொன்னதுமே கையில் வேணுக்குன்னு அங்கே வந்து போட்டு விட்டதும் அங்கே இருக்க முட்டாள்கள் எல்லாருமே உங்கள் ஜோடி பொறுத்த ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ட்ரிங்க்ஸுமே வந்து மாற்றி குடிக்கணும்னு சொன்னதுமே, நான் ஆல்ரெடி மேரீடானவன் இதெல்லாம் தப்புன்னு சொன்னதுமே, இதனால் ஒன்றும் கிடையாது நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதும், அதே மாதிரி அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கப்ப கரெக்டாக நம்ம ஹீரோயின் நாங்கள் வந்துடுறா. தப்பான டயத்தில் எது நான் வந்துட்டேனான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஐயோ நீ அப்படிலாம் நினைக்காத, எதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மழுப்பிட்டு பேசினதும் அங்கே அந்த சூசி, எப்பயுமே நீங்கள் ரொம்பவே பெரிய கிஃப்டெல்லாம் அவருக்காக கொண்டு வருவீங்க, நான் இந்த டைம் அவருக்காக ஆசையாக வந்துட்டு ஒரு சின்ன ரிங் தான் கொடுத்தேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் என்ன மாதிரி கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதும், ஆமாம் ரொம்பவே பெரிய கிஃப்ட் அப்படின்றத சொல்கிறா. அப்படியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு ஆசையாக இருக்கும்போது அவனுக்கு அங்கே கால் வந்துடுது. பார்த்து அங்கே கோர்ட்டில் இருந்துட்டு இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்குது, 20 மில்லியன் நீங்கள் பே பண்ணி ஆகணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த சூசிக்கு அங்கே ரொம்பவே பயவாய் போயிருது. பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப அந்த ஷென்
சொன்னதுமே நீ வந்து என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நீ இப்படிலாம் வந்துட்டு பிடிவாதம் பண்ணிட்டு இருப்பியான்னு சொன்னதும், இவளுக்காக என்னோட கேஸை நீ வந்துட்டு தோப்பையா, அப்புறம் நான் ஏன் உனக்காக வந்து பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லும்போது அங்கே சரி ஓகே நான் வந்துட்டு உனக்காக ஒரு பெரிய gift வச்சிருக்கேன், அதை ஃபஸ்ட்டு நீ ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கிஃப்டாகவே ஓப்பன் பண்ணதும் அவளுக்கு ஏதோ டவுட் ஆயிடுச்சு, என்னமோ ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு. உடனே என் வயிறில் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி ட்ராமா பண்ணுறா. வா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுமே அப்போங்க நம்ம ஹீரோயின் அவளோட கிஃப்டை பார்க்காம போகிறேன்னு சொன்னதும் நான் வந்து பார்த்துக்கிறேன் அவளுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிட்டேக்கு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் அவனை சும்மா மட்டும் விட மாட்டேன், இவனுக்கு எதிராக வந்து நான் எப்படி லாயரை ஹையர் பண்ணுறேன் பாரு அப்படின்றத அவள் சொல்கிறா. அவன் அந்த கேஸை கொண்டு போய் நம்மளோட ஹீரோ ஜீட்டை தான் கொடுக்குறா. அப்பாங்க அவன் எதுக்காக உன்னோட ஹஸ்பண்டுக்கு எதிராக நீ ஏன்ட்ட கொண்டு வந்து கேஸை கொடுத்துட்ருக்கன்னு சொன்னதும் ஏன்னா அவன் வந்து எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான், வந்து அவனை சும்மா விட முடியும், நான் கண்டிப்பாக அவன் தோற்று போகிறத பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், நீ எதுக்கு எனக்கு ஆதரவாக வந்து வாதாடுவியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஏன் இல்லை கண்டிப்பாக அப்படின்றத நம்ம ஹீரோவுமே சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே கோர்ட்டில் வந்து நம்ம ஹீரோயின் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஷேன் வந்து இப்படிலாம் நீ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, என்னை எதிர்த்து யார் வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அங்கே அந்த சூசியுமே ரொம்ப திமிராங்க பேசிகிட்டு இருக்கா. பட் அங்கே ஜீ வந்ததும் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கேன், நான் ஆல்ரெடி இவங்களுக்குள்ளே வந்துட்டு பெரிய போட்டி இருக்கும் போல், என்னதான் இருந்தாலும் வந்துட்டு கண்டிப்பாக ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சூசி இந்த கேஸில் வந்து எங்களை வேணுக்குன்னே எங்கள் மாட்டி விட பார்க்குறாங்க, பட் இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லை, மிஸ்ஸஸ் லூசி தான் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோயின் மேலே பழிய போட்டு. பட் நான் வந்து இங்கே பாருங்க டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்துட்டேன் இதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சர்டிஃபிகேட்டை காமிச்சதும் அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன மாதிரி வந்துட்டு கேஸ்க்கு எதுக்கு டிஎன்ஏ சர்டிஃபிகேட் இங்கே பாருங்க எப்படி வந்துட்டு ஒரு லாயர் வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ அங்கே இருக்கவங்களுமே ஒரு டிசைன் வந்துட்டு காப்பி அடித்த கேஸு, இதை வந்து எதுக்காக வந்து டிஎன்ஏ எடுத்திருக்கா, சரியான முட்டாளா இருப்பா போலன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. அப்போ பேங்கை பிடிச்சி பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த டிசைனை நீ திருடுவ, நீ அதுக்கப்புறம் வந்து இதை வச்சு சேல்ஸ் பண்ணி ஏகப்பட்ட காசு சம்பாதிப்பேன், நாங்கள் உன்னை சும்மா விட்டுருவோமா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோக்கு முன்னாடி யாரும் ஜெயிக்க முடியாது போல் பயமாகி போயிட்டு அவன் பயந்து போய் எல்லா உண்மைகளுமே அங்கே சொல்லிடுறான். இதுக்கெல்லாம் காரணமே இந்த சூசியுமே சேர்ந்தான், இவங்க தான் என்கிட்ட இந்த மாதிரி ஆக்ட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்கிறான். என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க, இந்த திருட்டு வேலை பண்ணதே சேர்ந்தான் போல், அந்த டிசைனை வந்து நான் வந்து உனக்கு எதிராக வாதாடுவேன், நீ வந்து ஒத்துக்கோ, நீ ஒத்துக்கிட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னா கண்டிப்பாக இதனால் வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட் கிடைக்கும், லாபம் கிடைக்கும், அதோட நான் வந்து சூசிக்கு வந்து இதை கிஃப்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உனக்குமே நான் வந்து நிறைய காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திருட்டு வேலை பண்ணியிருந்திருக்கான். ஸோ இதை அங்கே பப்ளிக்காக போட்டு உடச்சதுமே அதை கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேத்துக்குமே அங்கே பயமாகி போயிடுது. அதெல்லாம் உண்மையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக அவன் கோர்ட்டில் அங்கே கத்திச்சிருக்கான். ஸோ வேங் வந்து பண்ணது ஃப்ராடுத்தனத்துக்கு அவனுக்கு கோர்ட் வந்து அங்கே தண்டனை கொடுத்துருது. இவனுங்களை எப்படி சும்மா விடுவாங்க, இவங்க மேலேயுமே வந்துட்டு கேஸ் அங்கே வந்துட்டு காசு ஃபைன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு அங்கே போட்டதுமே ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே அந்த சூசி நீ உன்னோட ஒய்ஃப்ட்ட போய் பேசுன்னு சொல்கிறப்ப அங்கே ஷென்மே நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, என்கிட்ட நீ பேசு, நான் வந்துட்டு சொல்கிறத கேளுன்னு சொன்னதும் உன்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, உனக்கு எனக்கு எல்லாமே ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறப்ப அங்கே நம்ம ஹீரோ ஆமாம் அவங்கள எல்லாருக்குமே நான் வந்துட்டு ஒரு விஷயம் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், லூசிக்கும் இந்த ஷெனுக்கும் ஆல்ரெடி டைவர்ஸ் ஆகிருச்சு, இப்போ அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாதுன்னு சொன்னதும் அதெல்லாமே பார்த்துட்டு இவன் டென்ஷன் ஆகி போயிட்டு அப்படி இருக்க சான்ஸே கிடையாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இந்த பாரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்ன்ட்டு காமிக்கிறா. அதுக்கப்புறம் தான் புரியுது அன்றைக்கி அதை படித்து பார்க்காம கூட அவன் பாட்டு சைன் பண்ணது எல்லாமே முடிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப பதட்டமாக இருக்குது. அப்போ அந்த சூசி ஐயோ கடவுளை இவ்வளோ காசை நம்ம எப்படி போய் பே பண்ண முடியும், நீ எப்படியாச்சும் உன் பொண்டாட்டிகிட்ட பேசு, நான் ஜெயிலுக்கு போக விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்க பதறிட்டேக்கா. அவனுமே போய் பேசுகிறேன் அப்படின்றத சொல்கிறான், வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லியிருக்கான், இந்த கேஸை நீ வாதாடி ஜெயிச்சு கொடுத்ததுக்காக ரொம்பவே அங்கே வந்துட்டு சந்தோஷமாக இருது. அப்போ அங்கே வீட்டுக்கு போனதுமே இங்கேருந்து நம்மளோட வெட்டிங் ஃபோட்டோ வைங்கன்னு சொன்னதும் உனக்கு எனக்கு என்ன இருக்குது, இதுக்கப்புறம் அதை நான் போய் வச்சுருக்கேன் குப்பையில் போட்டாச்சுன்னு சொல்கிறா. ப்ளீஸ் நீ இப்படிலாம் பண்ணாத, என்கிட்ட பே பண்ணுறதுக்கு அவ்வளோ காசு இல்லை, எனக்கு திரும்ப சான்ஸ் கொடு, நான் தெரியாமல் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதும் பேசி பிரோஜனம் கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்றத சொல்கிறா. அவன் அங்கே ஹக் பண்ணிட்டு விடாமல் இருக்கவுமே கிக் பண்ணி ஏற்றி தள்ளி விட்டுட்டு மரியாதை எங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸ்ட்டை கால் பண்ணி இவனை அடித்து வெளியே தூடுங்கன்னு சொல்லிடுறாங்க. கழுத்தை பிடிச்சி அதே மாதிரி வெளியே தள்ளி விட்டதுமே என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கும்போது அந்த சூசி நீ பேசாமல் அவன் மேலே கேஸ் போட்டுரு அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து இந்த டைவர்ஸ் வந்துட்டு முடியாது அப்படின்றத சொன்னதும் அவனுமே நீ நல்ல ஐடியா சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆஃபீஸ் போனதுமே நீ தான் அந்த டிசைனை திருநியான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எதுவுமே வந்துட்டு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காதீங்க, எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், என் பொண்டாட்டிக்கு எனக்கும் அதுக்கு மேலே டைவர்ஸில் இப்போ ஆக போகிறது கிடையாதுன்னு சொன்னதுமே அங்கே அவங்களுமே அதை நம்பிடுறாங்க. அந்த பார்த்தா அப்பயுமே அவள் வேலையை வந்து பண்ணுறதுக்கு மற்ற எல்லாத்தையுமே ஆளை வீட்டு ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா.
அப்பங்க நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துச்சேக்கா என்னோட கிளைண்ட் இவங்கள மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அங்கே ரொம்பவே எல்லாத்துக்கும் நர்வஸ் ஆகிருது. நம்ம ஹீரோயின் வந்ததுமே என் ஹஸ்பண்ட் என்னோட ஃபண்ட் எல்லாமே திருடி இருக்கா இங்கே பாருங்க அப்படின்ற சைட் அவங்க காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு எல்லாத்துக்கும் ஷாக் ஆகிருது. அப்போ டைவர்ஸ் ஆகலன்னு போய் சொன்னா ஃப்ராடு பையன்னு சொல்கிறாங்க. அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே அந்த ஷென்மே வந்துட்டு எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைன்னு சொல்லும்போது சூசியை பற்றியுமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா இவளும் சேர்ந்து எவ்வளோ வந்து ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இப்போ எனக்கு என்ன சொந்தமோ அதை நான் கேட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பிரசிடன்ட் சீட்டில் போய் உட்காடுறா. அதை பார்த்ததும் அவன் ரொம்ப பயந்து போயிடுச்சேக்கா. அங்கே அவகிட்ட நீங்கள் வந்து காசு வந்துட்டு முதல் ரெடி பண்ணுன்னு சொன்னதுமே அங்கே வேமா வந்துட்டு அவன் ஹீரோயின்ட்டு கெஞ்சிட்ருக்கான். நீ இப்படிலாம் பண்ணாத கொஞ்சம் டைம் கொடு பேசி சரி பண்ணலான்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின்ட்டு யார் மரியாதை இல்லாமல் பேசுனாங்களோ அவங்க எல்லாமே பயந்து போய் அங்கே வந்துட்டு சாரி கேட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு கார்டை கொண்டு வந்து அவள் 5 மில்லியனா இப்போதைக்கு என்கிட்ட இருக்குன்னு சொன்னதும் இப்போதைக்கு இந்த காசை வச்சுக்கோ மிச்சத்தை நான் எப்படியாச்சும் கொடுத்துட்றேன் கொஞ்சம் டைம் கொடுன்னு சொன்னதும் சரி ஓகே நான் டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. அப்போ அவன் இதுக்கப்புறமே வந்துட்டு பொறுத்துட்ருக்க முடியாது நான் எப்படியாச்சும் அவட்ட பேசி சமாதானப்படுத்தணும். நீ அதுக்கு முன்னாடி உன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் வந்துட்டு காசு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணு இல்லைன்னு வச்சுக்கோமே நம்மளோட ரெப்புடேஷன் கெட்டு போயிடும் அப்படின்றத சொல்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே வரும்போது பின்னாடியே அந்த சூசி வந்துடுறான். நான் இப்போ பேசிட்டு வரேன் நீங்கள் போங்கன்னு சொன்னதும் நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க உன்கிட்ட நல்ல கம்பெனி காசு நிறைய இருக்குது ஆனால் அவன்கிட்ட எதுவும் இல்லை அப்புறம் ஏன் நீ அவனை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க காசை கொடுக்க சொல்லி இந்த காசுனால உனக்கு எதுவுமே வந்துட்டு நிறைய போகிறது கிடையாது நீ விட்டு கொடுக்கலாமே ஏன் உன் ஹஸ்பண்ட் ஒன்றை விட்டுட்டு ஏன் மேலே வந்து ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்கான் என்ன நல்லா கேர் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு நீ பார்க்குறியா போகிறான் பட்டுன்னு சொன்னதுமே கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு பிஸ்னஸ் விஷயமா பேசுகிறதா இருந்தால் பேசு மற்றதை பேசாத இந்த அறையை நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே உனக்கு கொடுத்துருக்கணும் வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப டென்ஷனில் அங்கே கத்திட்டு ஆளுங்ககிட்ட எல்லாத்தையுமே பணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு இருக்கான். பட் எதுவுமே கை கூட மாட்டுது. இவன் கத்தை பார்த்துட்டு அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு பயமாயிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அப்போ அந்த சூசி வந்ததுமே உன்னோட அம்மா அப்பாட்ட பேசி என்ன காசுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணியான்னு சொன்னதுமே இல்லை அவங்க காசு எல்லாமே செலவு பண்ணிட்டாங்க அவங்ககிட்ட இல்லைன்னு சொன்னதுமே நீ இப்படிலாம் சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது கண்டிப்பாக நம்ம 2 பேர் தான் சேர்ந்து காசை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாகணும் வேற வழி இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவன் கிவ் அப் பண்ணிட்டு இங்கே உட்காந்துடுறான். நான் என்ன பண்ணுறது எப்படியாச்சும் அவளை வந்துட்டு பேசி சமாதானப்படுத்தணும். அவன் என் கையை விட்டு போனானா என் லைஃப் என்னை விட்டு போயிடும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினுமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு நான் யாருன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ தான் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க அவங்க ஃபுட்டு வாங்குறதுக்காக போயிருக்கான். பட் அவனுக்கு அந்த லெவலுக்கு காசு எல்லாமே இருந்திருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு இன்னும் இந்த சாப்பாடை நீ வச்சுக்கோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காது நான் பாட்டு வாங்கிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அதை கொடுத்தா வந்து பிச்சை எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அங்கே ஹெல்ப் பண்ணிட்டு போயிருந்திருக்கா. ஸோ இதெல்லாம் இப்போ சொன்னதுமே அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு உனக்கு இப்போ வரைக்குமே அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பிறகு அங்கே ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறா. இது என்னன்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கப்புறம் நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே அவன் ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சேக்கான். கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணுறேன் பட் உன் பீஸ் வந்துட்டு ரொம்ப அதிகம் இருந்தாலுமே நான் வந்து பீஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னதும் பட் இந்த ஒரு டைம் மட்டும்தான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீ எவ்வளோ ஜார்ஜோ அதை வாங்கிக்கணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. சந்தோஷமாயிட்டு அவளை வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்து ட்ரா பண்ணிவிட்டு கோட் எல்லாமே போத்தி விட்டு ரொம்ப குளிருது நீ இப்போ வீட்டில் போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லும்போது 2 பேத்துக்குமே எங்கள் ஐ கான்டெக்ட்மே ஆயிடுச்சுக்கு. கரெக்டாக பார்த்தா உள்ளே போகும்போது அந்த ஷென் வந்துடுறான். நான் உன்கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கேன்னு சொன்னதுமே எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு இங்கே எதுக்காக நீ வந்திருக்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே ப்ளீஸ் நீ வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்காத நம்ம திரும்ப ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதும் உன் கூட சேர்ந்து ரீமேரேஜை பற்றி நான் யோசிக்கவாச்சும் செய்வேன் நான் உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கல மரியாதையை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே அங்கே அவன் தொந்தரவு பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோங்க வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எதுக்காக அப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க உனக்குலாம் அறிவில்லையான்னு சொன்னதும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுள்ள நீ யார் வந்து பேசுறதுக்குன்னு சொன்னதுமே நீ அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி உனக்கு அவளுக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு புத்தி இல்லாமல் பேசிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே இங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் எனக்கு நீ ஒரே ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொன்னதுமே நீ என்னை சீட் பண்ணுறப்போ உனக்கு வந்துட்டு தெரியலையா இப்படிலாம் உனக்கு நடக்கும்னு அவ சொல்கிறா. இதுக்கப்புறம் நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன் நானே வந்துட்டு இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்றத சொன்னதும் இல்லை நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோ கோட்டை போத்தி விட்டு நீ போய் இப்போ ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இப்போ ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ இன்னைக்கு பண்ண ஹெல்ப்புக்கு அப்படின்றத சொல்கிறான். அவனுக்கு அதை கேட்டுட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. நைட்டு போல் அங்கே வந்து அவன் ரொம்ப தண்ணியை போட்டுட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். எல்லாமே வந்துட்டு என் கையை விட்டு போயிடுச்சு நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிடுச்சேக்கான். அப்போ அங்கே அந்த சூசி வந்துடுறா. அங்கே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஜெயிலுக்கு போயிடுவோமோ என்னமோன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயமாயிடுச்சுக்கு. அப்போ நீ தள்ளிப்போ உன்னால தான் இத்தனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி தள்ளும் போது நீ என்ன வந்துட்டு பண்ணிகிட்ருக்க நான் தான் உன்னோட லூசி நீ என்ன மறந்து போயிட்டியான்னு சொல்லிட்டு அங்கே ஒய்ஃப் மாதிரி பேசினதுமே லூசி நீ திரும்ப வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவளை அங்கே பார்த்துட்டு அவன்
அவன் ஷாக் ஆகி போயிட்டு, "நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு?" சொன்னதுமே, நான் எவ்வளோ வந்துட்டு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணேன். நீ தான் வந்துட்டு என்ன வம்பு பண்ணி இந்த மாரி பண்ணேன்னு சொன்னதும், கண்டிப்பா இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் ஒரு பொண்ண போய் ஃபோர்ஸ் பண்ணேன்னா, என் பொண்டாட்டிய தவிர நான் யாரையுமே இப்போ வரைக்கும் டச் பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது, நான் என்ன பொய்யா சொல்லிட்டுருக்கேன்? நீ தான் வந்துட்டு பண்ணேன்னு சொன்னதுமே, அவனுக்கு அங்க வந்துட்டு வேற வழி இல்லாம போயிருது. தப்பு பண்ணிட்டோம் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு, அப்ப நான் வந்து உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். ஜெயிலுக்கு போக ஆசைப்படல. ப்ளீஸ் நீ எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது, கண்டிப்பா நான் வந்துட்டு பணத்துக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்றேன்னு சொல்றான். பிறகு நம்ம ஹீரோவ மீட் பண்ணிட்டு, "இன்னைக்கு ஒரு கிளையண்ட்டோட பார்ட்டி இருக்குப்பா. அங்க என் கூட சேர்ந்து நீ வர முடியுமான்னு?" சொல்லிட்டு கேட்டதும், "ஏன் இல்ல நம்ம 2 பேருமே சேர்ந்து போலாமேன்னு" சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்க வந்துட்டு கிளம்புறாங்க. அந்த பார்ட்டியில பார்த்தா நம்ம ஹீரோயின் அதிகமா அங்க ட்ரிங்க் பண்ணிடுறா. அந்த ஷென் வந்துட்டு உள்ள அங்க போகும்போது, அவங்களுக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ள போறதுக்குலாம் ரைட்ஸ் கிடையாதுன்னு சொன்னதுமே, அவ என் பொண்டாட்டின்னு சொன்னதும், டைவர்ஸ் ஆன பிறகு என்ன பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இங்க கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கருந்து கூட்டிட்டு வந்துட்டுருக்கான். அப்ப நீ வந்துட்டு விலகு அவள நான் கூட்டிட்டு போகணும்னு சொன்னதுமே, ஹீரோயின் நீ யார் என்ன வந்து கூட்டிட்டு போறதுக்கு? நான் வந்து ஜியோட சேர்ந்து போய்க்குவேன்னு சொன்னதும், ரொம்பவே அவனுக்கு கோவமாயிட்டுருக்கு. அங்க அவங்க கார ஃபாலோ பண்ணிட்டு இவனுமே பின்னாடியே போயிட்டுருக்கான். அவளுக்கு குளிரா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க கோட் எல்லாமே போத்தி விட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா கார் ஃபாலோ பண்ணுறத பார்த்துட்டு உன் ஹஸ்பண்ட் தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றான். இவன்ட்டு வந்து உனக்கு விடுதலை வேணுமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவள் ஆமான்னு சொல்கிறா. இப்போ ஃபஸ்ட்டு ஓ வீட்டுக்கு வந்துட்டு போய் நான் வந்து கொஞ்சம் நல்லா ஆயிக்கிறேன், அதுக்கப்புறம் என்னோட வீட்டுக்கு போய்க்கிறேன்னு சொன்னதும் அவனுமே சந்தோஷமாயிட்டு சிரிக்கும் போது கரெக்டாக பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு கால் வருது. அதை குனிஞ்சு யாருன்னு பார்க்க உங்களையுமே இவங்களோட கார் வந்து மிஸ் ஆயிடுது. இவன் வேமா வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே கேட்டு பூட்டி கிடக்குது. ஸோ அவங்க வரலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அவளுக்கு திரும்ப திரும்ப அங்கே கால் பண்ணிட்டு இருக்கான். ஃபோன் வந்துட்டு அங்கே சுவிச் ஆஃப் ஆயிருக்கவுமே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அவங்க பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். அந்த டயத்தில் பார்ட்னருமே கால் பண்ணிட்டு அவனுக்கு காசு கொடுக்க முடியாது, இவங்க கூட பார்ட்னர்ஷிப் வேணான்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகி போய் ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கான். நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. உள்ள வந்து வரும்போதே கால் ஸ்லிப் ஆகி விழுக போயிடுறா. பிடிச்சிட்டதுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்படி ஹீல் வந்து உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா, ரொம்ப பெயின் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னதுமே அவனை தூக்கிட்டு போயிட்டு அங்கே காலில் மெடிசன் எல்லாமே போட்டுட்ருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. உனக்கு இதெல்லாம் கூட பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அங்கே ஒரு பாஸில் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. ரொம்ப டயர்டாகி வேலையெல்லாம் பார்த்தாங்க, ரொம்ப கால் பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை வந்து எனக்காக கொஞ்சம் மசாஜ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அவன் நான் வந்துட்டு கேம் பார்த்துட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்னை தொந்தரவு பண்ணாதான்னு சொல்லிட்டு அவளை கண்டுக்காமல் இருந்திருக்கான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே இவளுக்கு கவலையாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே வயிறு எல்லாமே பெயின் ஆகிட்டு இவர் வயிறு வலிக்குதுன்னு சொன்னதுமே, ஐ திங்க் வந்து நீ அதிகமாக ட்ரிங்க் பண்ணல, அதனால தான் வலிச்சிட்டு இருக்கு. நான் வந்துட்டு இப்போ உனக்காக சூப் எல்லாமே ரெடி பண்ணுறேன், நீ அதை சாப்பிட்டேன்னா சரியாயிருன்னு சொல்லிட்டு சூப் ரெடி பண்ணதுமே, உனக்கு என்னப்பா சமைக்க கூட தெரியுமான்னு சொன்னதும், ஏன் தெரியாது, எனக்கு இன்னுமே பலவிதமான சமையல்லாம் தெரியும், ஃபஸ்ட்டு இதை நீ சாப்பிட்டு உன் உடம்பு சரியாகும்னு சொல்லிட்டு அங்கே சூப் எல்லாமே கொடுத்ததும் அவளுக்கு இன்னுமே வந்துட்டு இம்ப்ரெசிவ் ஆகிட்டு இருக்கு. டோர் பெல் அடிச்சதுமே யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐ திங்க் எங்கள் அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், கவலைப்படாத நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கதவை ஓப்பன் பண்ணா, உன்னை டேட்டுக்கு போன்னு சொன்னால் கேட்க மாட்டேடான்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாங்க. பட் ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிறது. ஃபைனலாக ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சா, அதான் அழகாக இருக்கா பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசும்போது, ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் அவரோட கிளைண்ட் தான், அதுக்கு மேலே நான் ஒரு டைவர்ஸ் இப்போ தான் இருக்குன்னு சொன்னதுமே, இதெல்லாம் என்ன இருக்குது, எனக்கு தான் டைவர்ஸ் ஆச்சு, அதுக்காக வந்து பொண்ணுங்க டைவர்ஸ் ஆனால் வீட்டில் உட்காரணுமா அவசியமா, ஏன் பிடிச்ச உன்னை இன்னொரு தடவை மேரேஜாக பண்ண முடியாது, எனக்கு ஓகே தான், பையனுக்கு ஓகேனான்னு சொன்னதும், அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுமா அப்படின்ற சொல்கிறான். சரி டைம் ஆயிடுச்சுக்கு உள்ளே போய் வந்துட்டு அவளுக்கு ரூமை காமி அப்படின்ற சொல்லும்போது, இல்லை நான் வந்துட்டு கிளம்புறேன் என்னோட வீட்டுக்குன்னு சொல்கிறா. என்ன பேசிகிட்டு இருக்க, வெளியே மழை அவ்வளோ பெருசாக பெஞ்சிட்டு இருக்கு, நீ எப்படி போவோன்னு சொன்னதுமே, எங்கே ஆண்டி மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, கொஞ்ச நேரத்தில் வந்துடும், நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் நைட்டே வந்துட்டு ஸ்டே பண்ணு, கூட்டிகிட்டு போடா ரூமுக்கு அப்படின்ற சொல்கிறாங்க. போய் நீ வந்து ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க குளிக்கிறதுக்காக போயிடுறான். நம்ம ஹீரோயின் அவனை பற்றியே மைண்டில் வந்துட்டு யோசனையாக வந்துட்டே இருக்குது. ரொம்பவே இங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கு. பட் வந்துட்டு நான் அவனை பற்றி இவ்வளோ தூரத்துக்கு யோசிக்கக்கூடாது, இது ரொம்ப தப்பான விஷயம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக வர்றா. பட் அவங்க குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஹார்ட்டாக ஃபீல் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, இப்படி தண்ணி தான் குடிக்க வந்தேன்னு சொன்னதும், கிளாஸில் தண்ணியே காணுமே, தான் நான் ஊற்றி தரேன்னு சொல்லிட்டு அவன் ஊற்றி கொடுத்துட்ருக்கான். அதை குடிச்சிட்டு இருக்கும்போது அவன் பாடியை பார்த்துட்டு ரொம்பவே அவளுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது. நான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கே வந்து போகிறா. அங்கே சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோமே, என்னப்பா உனக்கு வந்து ஃபுட்பால்லாம் விளாட்றது பிடிக்குமான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, ஏன் இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவுமே இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு அசிங்கமாக போயிடுது. வேமா அதை பிடிங்க வச்சுக்கிறான். என்னப்பா என் ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லும்போது, நீ எனக்கு ஸ்பீச் கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ஸோ அதை நான் கேப்சர் வச்சுக்கிட்டே வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். இப்போ நம்ம இப்போ என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, ஐ திங்க் வந்து போய் தூங்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது ஸ்லிப்பாக இங்கே விழுந்துடுறா. 2 பேருமே பக்கத்தில் அங்கே க்ளோஸாக இருக்கும்போது அவங்க அம்மா அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஐயோ கடவுளே தப்பான டயத்தில் வந்துட்டோமான்னு சொல்லிட்டு அசிங்கமாயிட்டு எனக்கு தூக்கம் வருது நான் போகிறேன்னு சொல்லும்போது, அம்மா நீங்கள் வேறு ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சுக்க
வச்சுக்காதீங்க, அவள் கால் ஸ்லிப்பாகி விழுந்துட்டான்னு சொல்கிறப்ப ஒன்றும் கவலை இல்லை, ப்ரொடெக்ஷன் வேணாலும் இருக்குது, நீ யூஸ் பண்ணிக்கோ, யூஸ் பண்ணிவிட்டு நைட் வந்து நிறைய டைம் இருக்குது அப்படின்றத சொன்னதும், என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்கம்மான்னு சொன்னதும், எனக்கு தூக்கம் வருதுப்பா அப்படின்ற செட்டு அவங்க அங்கேருந்து போனதும் அங்கே கீழே ஏதோ விழுகிற மாதிரி சவுண்டு கேட்டதும் என்ன அப்படின்ற செட்டு கேட்டதுமே அவனுக்கு ரொம்ப அசிங்கமாயிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா அப்படி எக்ஸசைஸ் பண்ணேன், அதனால் உனக்கு அப்படி கேட்டிருக்குன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடா தூங்குறதுக்காக. நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, உன் காலில் நேற்று அடிபட்டுச்சு பார்த்தியா அந்த ஹீல் போட்ட வாசி, இங்கே பாரு உனக்காக நான் சாஃப்டான ஷூ வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை நீ கண்டிப்பாக போட்டு பாரு உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்பவே இன்னுமே இம்ப்ரெசிவாக இருக்கா, பிடிச்சிருக்கான்னு சொன்னதுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா, நேற்று நைட்டு ஃபுல்லாக ஷேன் உன்னோட வீட்டுக்கு வெளியே தான் இருந்திருக்கான், நீ என்னப்பா ஏதோ உனக்கு வாய்ப்பு கொடுக்குறத பற்றி யோசிக்கலையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது உடஞ்ச மனசை திரும்ப ஒட்ட வைக்க யாராலையும் முடியாதுன்னு அவள் சொல்கிறா. இப்போ என்ன பண்ணேன்னு சொன்னதும் ஆய்வாட்டி இருந்துட்டு போகிறான், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லும்போது, அப்படின்னா நான் வந்துட்டு உன்னை சேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நீ வாய்ப்பு கொடுக்குப்பியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது ஹீரோயினுக்கு டக்குன்னு ஷாக் ஆகிடுது. அவங்க சாரி கேட்டுட்டாங்க வந்து போகும்போது டக்குன்னு பிடிச்சி அவள் பக்கத்தில் இழுத்துட்டு ஏன் இல்லை நான் கண்டிப்பாக வந்துட்டு அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவனுக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அவன் அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே கால் பண்ணி அங்கே லோன் கேட்டுட்ருக்கான், பட் ஒருத்தையும் கூட லோன் கொடுக்க மாட்டான். அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த சூசி வந்துடா, இப்போ காசு வந்துட்டு எங்கேயுமே கிடைக்க மாட்டுது, நம்ம இப்போ என்ன பண்ணுறது, நான் வந்து ஜெயிலுக்கு போக விரும்பலன்னு சொன்னதுமே இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தானே, உன்னால தான் என் லைஃபே ஸ்பாயில் ஆகி போயிடுச்சு, இதில் என் கூட சேர்ந்து நைட்டை வேறு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதை வேறு வச்சு டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நீ பேசாமல் போய் லூசிட்ட சாரி கேட்டு எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட் ஆயிரும், நானுமே சாரி கேட்குறேன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப திமிரா பேசிட்டு நான் எப்படி அவட்ட போய் சாரி கேட்பேன், என்னால் கேட்க முடியாதுன்னு அவள் சொல்கிறா. உன்னால தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் யார் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க, நீ சாரி கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படும் போது லூசி வந்து ஒத்துக்க மாட்டான். நான் வந்துட்டு அவளுக்கு ஒரு பெரிய ஆப்பு வைக்கணும்னு காத்துட்ருக்கேன், அவன் அந்த கேஸில் வந்து தோற்று போய் அவளுக்கு பெரிய லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக அவள் என்ன பண்ணுவா, கிவ் அப் பண்ணிடுவாள் அப்படின்றத சொல்லும்போது என்ன பேசிகிட்டு இருக்கேன், நான் அப்படியெல்லாம் ஏதோ அவளுக்கு ஆகிறது விரும்ப கிடையாது, சாரி கேட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொன்னதுமே நீ சாரி கேட்டால் அவள் ஒத்துக்குவாளா, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, இந்த பிளான் தான் என்னோடது, இதில் கண்டிப்பாக நீ ஒத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹியரிங் வந்ததுமே ஹீரோயின்ட்ட போய் அவங்க திரும்ப சாரி கேட்டதுமே சாரி கேட்டு என்ன ஆக போகுது, இப்போ ஹியரிங் ஸ்டார்ட் ஆக போகுது, வந்து நீ வந்து கேஸை வாதாடி ஜெயிச்சுப்பாரு அப்படின்றத சொல்லும்போது ப்ளீஸ் நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிட்டு விட மாட்டான். உனக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்றப்ப எதுக்கு டார்ச்சர் பண்ணுறன்றப்ப உன்னை பிடிச்சவங்க வந்துட்டு கோவப்பட்டவங்க தள்ளினா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ தான் தள்ளி விடுறான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இவன் நீங்கள் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நான் யாரை வந்துட்டு லைஃப் லாங் வந்துட்டு எனக்கு வேணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன்னா அது இந்த பர்சன் தான், நான் இவரை தான் ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் என்னை வந்து கோவப்படுத்துறதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அவன் முன்னாடியே அவனை வச்சு அங்கே கிஸ் பண்ணுறா. ஸோ அதை பார்த்துட்டு அவனால் நம்பவே முடியல, நீ என்ன அப்படின்னா சீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே நான் என்ன சீட் பண்ணேன், எனக்கு டைவர்ஸ் ஆன பிறகு நான் யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணுவேன், அதை பற்றி நீ வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்படுறா. இப்போ அங்கே நம்ம ஜீமே நீ இப்போ வந்து வாய்க்கு வந்தபடி அவங்கள பேசுறதுக்கு உனக்கு இதுக்குமே பனிஷ்மெண்ட் இருக்குது, நீ வந்து கொடுக்க வேண்டிய காசை கொடுன்னு சொல்லிட்டு கேட்டதும் திரும்ப பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த வந்துடுறா, நீ இப்போ வந்து ஒழுங்காக அந்த கேஸை வந்து வித்ட்ரா பண்ணன்னு வச்சுக்கோமே ஜி, உன்னோட அம்மா வந்துட்டு நான் ஆளுங்களை வச்சு கடத்தி வச்சுருக்கேன், கண்டிப்பாக வந்து அவங்கள கொலை பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மிரட்டினதுமே நம்ம ஜீக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தா ரொம்ப கூலாக இருக்கா. இப்போ நீ கடத்தி வச்சிருக்கன்றதுக்கு என்ன வந்துட்டு எங்ககிட்ட உன்ட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னதுமே அந்த ரவுடிங்கிட்ட அவங்க கால் பண்ணிட்டு அவங்க வாய்ஸை வந்துட்டு கேட்க வச்சதுமே ஹீரோயின் அந்த ஃபோனை என்கிட்ட கூட நான் பேசுகிறேன்னு சொல்கிறா. ஃபோனை கொடுத்ததுமே நான் வந்து இப்போ உனக்கு இப்போவே 10 மில்லியன் வந்துட்டு அனுப்பி வைக்கிறேன் காசை, நீ வந்து அந்த லேடியை சேவ் பண்ணணும் அப்படின்ற சொன்னதும் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படும் போது நீங்கள் அனுப்பி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் என்னத்தை கண்டோன்னு சொன்னதுமே என் மேலே நம்பிக்கை வை, இப்போ அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் நம்ம சொல்கிறா. பார்த்துட்டு அங்கே நம்ம ஷென் நான் தான் சொன்னேன் நீ அவட்ட போய் இந்த வேலை வைக்காத, நீ இப்போ பாரு எது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது போலீஸ்லையுமே கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க 2 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கே உள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு அந்த ரவுடிங்க இருக்க இடத்துக்குமே போலீஸ் அங்கே தேடி வந்துடுறாங்க. அவங்களையுமே அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போட்டுட்டு அவங்கள வந்துட்டு காப்பாற்றி அங்கே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க நம்ம ஜீட்டை. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்குது. நம்ம ஹீரோயின் வீட்டில் உட்காந்து சூசியும் சென்னுமே சேர்ந்து என்ன மாதிரி ஃப்ராட்லாம் பண்ணாங்க, ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே ஓடிட்டுருக்கு. அதை அங்கே பார்த்துட்டேக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ உன் லைஃப்பில் வந்துட்டு இப்போ வரைக்குமே நீ நிறைய கஷ்டங்களை வந்து பட்டுட்ட, பட் நான் வந்து உன்னை எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் நீ வந்து என்னை ஏற்றுக்குவியா, நான் உனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு ரிங்கை கொடுத்து உன் எக்ஸ் ஹஸ்பண்ட் பண்ண எந்த ஒரு தப்புமே நான் பண்ண மாட்டேன், உன்னை
நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், உன்னை ரொம்ப நான் லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு அந்த ரிங்கையுமே அங்கே வந்து போட்டுக்கிறா. அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஒன்று மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லி அவங்க ரொம்பவே இங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.